ஹாய் வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரேவதி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி தான் எம்டின்ற விஷயம் நம்ம ரேவதிக்கு தெரியாது. இந்த இடத்துல ரியா நம்ம ரேவதி ரெண்டு பேருமே அங்கே போயிட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. நம்ம சாமுடிச்சேரிக்கிட்டே சொல்கிறாங்க. சாமுடிச்சேரி கேட்குறாங்க ரேவதி கிட்ட, ரேவதி உனக்கு வேலைக்கு போகிறது தான் சந்தோஷம்னா நீ தாராளமாக போயிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ரேவதி ஃபர்ஸ்ட் நாள் ஆஃபீஸ்க்கு வரும்போது நம்ம கார்த்தி தான் எம்டியாக என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போ தான் ராஜா சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் தான் எங்கள் எம்டிக்கு ஆரத்திலாம் எடுத்து உள்ளே கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ரேவதியும் சரி இவங்க சொல்கிறத நம்ம தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வரதை பார்க்குறாங்க. கார்த்தியை அப்போ தான் நம்ம ரேவதி மெமரி லாஸுக்கு அப்புறம் முதல் தடவையாக பார்க்குறாங்க. நம்ம கார்த்தியை பார்த்ததுமே ரேவதி அந்த அளவுக்கு பெருசாக ரியாக்ஷன் எதுவுமே கொடுக்கல. நம்ம ரேவதி கார்த்திக்கு ஆரத்திலாம் எடுத்து உள்ளே கூப்பிடுறாங்க. ஆனால் நம்ம ரேவதிக்கு கார்த்தி அவங்கள நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. எங்கே உட்காந்தாலும் எதுக்கு இந்த எம்டி ஒரு மாதிரியாக பார்க்குறான், ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஒரே டென்ஷனில் இருக்க. இந்த சைடு ராஜா கிட்ட கேட்குறாங்க, ராஜா உங்கள் எம்டி எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ராஜா சொல்கிறாங்க, எங்கள் எம்டியை பற்றி நீங்கள் நல்லா விசாரிச்சு பாருங்க, அவர் எவ்வளோ தங்கமானவர் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட கார்த்தியை பற்றி புகழ்ந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, என்ன இவங்களை பற்றி என்னமோ புகழ்ந்து பேசுகிறான், ஆனால் இவர் பார்க்குற பார்வையே சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து ரேவதியை பார்த்து நினைக்கிறாங்க, ரேவதி இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து உன்னை யாராலையுமே பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கார்த்தியை நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம ரேவதி வீட்டுக்கு போகிறாங்க. ஒரே டென்ஷனாக போய் சோஃபாவில் உட்காடுறாங்க. அப்போ நம்ம சாமுடிச்சேரி கேட்குறாங்க, என்ன ரேவதி ஃபர்ஸ்ட் நாள் ஆஃபீஸ்க்கு போயிருக்க, எப்படி உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே நம்ம ரேவதி சொல்கிறாங்க, ஆஃபீஸ் எல்லாம் ஓகே தாம்மா, ஆனால் அந்த எம்டி நீ குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காமா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சாமுடிச்சேரி கேட்குறாங்க, அந்த எம்டி பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே நம்ம ரேவதி சொல்கிறாங்க, அந்த எம்டி பேர் கார்த்தியாமா அப்படின்னு சொன்னதுமே நம்ம சாமுடிச்சேரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போ தான் நம்ம ரேவதி கிட்ட கேட்குறாங்க, என்ன ரேவதி சொல்கிற கார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம்மா அவர் தான் பெரிய பிஸ்னஸ் மேனா, நிறைய பிஸ்னஸை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாமுடிச்சேரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இவன் யாரை நம்ம மீட் பண்ணக்கூடாதுன்னு இவ்வளோ நல்லா பொத்தி வச்சுட்டு இருந்தோமோ அவனையே போயிட்டு சந்திச்சுட்டு வந்துட்டாலே, அது மட்டும் இல்லாமல் அவனோட கம்பெனிக்கு இவன் வேலைக்கு போகிறாளா, முடியவே முடியாது, எப்படியாவது ரேவதியா அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகாமல் தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாமுடிச்சேரி நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து சாமுடிச்சேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ நம்ம சாமுடிச்சேரி வந்து கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க, டே என்னடா என் பொண்ணுக்கு உன் ஆஃபீஸில் வேலை போட்டு கொடுத்து அவளை உன் பக்கம் இழுக்கலான்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் எதுக்காக இப்போ டென்ஷன் ஆகுறீங்க, ரேவதி என்னை பார்த்தா ஆனால் அவளுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கலை, அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு நான் தான் கார்த்தியா அப்படின்றது கூட அவளுக்கு தெரியல, அவள் பாட்டுக்கு ஜாபுக்கு வந்து அவள் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கா, இதில் என்ன உங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, என் பொண்ணு அங்கே வந்தால் தானடா நீ டெய்லி அவளை பார்ப்ப, அவளை நான் அந்த ஆஃபீஸ்க்கே வர விடாமல் தடுத்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே கார்த்தி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க அத்தை, ரேவதியை இனிமேட்டு என்னோட ஆஃபீஸ்க்கு வரவிட மாட்டீங்களா, சரி அதுதான் உங்கள் முடிவுனா என்னோட முடிவு என்னன்னு நான் ரேவதி கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே சாமுடிச்சேரிக்கு பக்குன்னு இருக்குது, என்னடா சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே கார்த்தி சொல்கிறாங்க, ரேவதி உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, உனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் எல்லாத்தையும் நீ மறந்துட்ட, அதனால தான் என்னை உனக்கு ஞாபகமே இல்லை, உங்கள் அம்மா என் பேரை வச்சு வேற யாரையோ கார்த்தின்னு சொல்லிட்டு உன்கிட்ட நடக்க மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஒன்று புட்டு நான் ரேவதி கிட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே சாமுடிச்சிட்டு சொல்கிறாங்க, என்னடா என் முன்னாடி கை கட்டி நின்று வேலை பார்த்தவன் நீனு இப்போ என்னன்னா என்கிட்டே சவால் விடுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, நான் இன்னும் சவால் விடலை, நீங்கள் தான் ரேவதியை என்னோட ஆஃபீஸ்க்கு அனுப்ப மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க, வேற நான் என்ன பண்ண முடியும், ரேவதிக்கு எப்படியாவது பழசெல்லாம் ஞாபகத்தில் வரணும், அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, எக்காரணத்துக்கு கொண்டு ரேவதிக்கு உன்னோட ஞாபகம் வரவே வராது, அது மட்டும் இல்லாமல் இந்த 6 மாதம் தான், இந்த 6 மாதம் கழிச்சு நான் ரேவதிக்கு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுடிச்சேரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் எங்களை பிரிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாத அத்தை, நான் சொல்கிறேனே தப்பாக நினச்சிக்காதீங்க, ரேவதியோட ஆள் மனசில் என்னை பற்றின ஞாபகம்லாம் கண்டிப்பாக இருக்கும், அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவளுக்கு ஞாபகத்தில் வரும், அப்போ என்ன செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, அதுக்கு நான் விடவே மாட்டேன்டா, நான் என்ன பண்ணணுமோ அதை நான் கூடிய சீக்கிரமாகவே பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் ரேவதிக்கு உங்களோட திருப்திக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்கீங்க சரி, ஆனால் இந்த 6 மாதத்தில் அவளை கட்டாயப்படுத்தி யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்க
அப்புறம் நான் யாருன்றதை காட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்ல இதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் இன்னும் இந்த 6 மாதத்துலலாம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணலை. இந்த 6 மாதம் கழிச்சு அவளுக்கு உன்னோட ஞாபகமும் வரப்போகிறது கிடையாது. அவள் உன் பேரில் இருக்கிற மருதுவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கார்த்தி வந்து சிரிக்கிறாங்க. அத்தை, இப்பயும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ஆனால் எதுக்காக எங்கள் வாழ்க்கையில் மட்டும் இப்படி வில்லியாக இறங்கியிருக்கீங்க தான் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நீ அந்த ராஜா சேதுபதியோட பேரனா மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக என் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி உன்னையும் அவளையும் நான் சேர்த்து வச்சுருப்பேன். ஆனால் என்ன செய்கிறது, நீ அவரோட பேரனா இருக்கியே, அதனால தான் நான் உன்னை முழுசாக வெறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, எல்லாமே கொஞ்ச காலத்துக்கு தான் அத்தை, கூடிய சீக்கிரமாகவே உங்கள் கோவெல்லாம் போயிடும். என்னைய பழி வாங்குறேன்ற பேரில் நீங்கள் தப்புக்கு மேலே தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நாளை பின்ன எனக்கும் ரேவதிக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அப்புறம் அந்த குழந்தைக்கு நீங்கள் இப்படியெல்லாம் எங்கள் அப்பா அம்மாவை போட்டு பாடாப்படுத்திருக்கீங்க தெரிஞ்சா அந்த குழந்தை உங்களை மதிக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி சொல்ல இதை கேட்ட சாமுண்டீஸ்வரிக்கு டென்ஷன் தலைக்கு மேலே ஏறுது. இந்த நினைப்பு வேற உனக்குள்ளே இருக்கா, கண்டிப்பாக ரேவதிக்கு உன்னோட ஞாபகம் வரவே வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ரேவதி வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சுமா, யார்கிட்ட எவ்வளோ டென்ஷனாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரேவதி, நீ போயிட்டு வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும், நான் இப்போ புதுசாக ஆஃபீஸ் சேர்ந்துருக்கேன்ல, அங்கே அந்த எம்டி எதுக்காக நீ குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கானே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம ரோகிணி சொல்கிறாங்க, விடு ரேவதி, அந்த எம்டி ரொம்ப நல்லவர் தானே எல்லாரும் சொல்கிறாங்க, அதனால நீ தைரியமாக ஆஃபீஸ்க்கு போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி தைரியம் சொல்கிறாங்க. இந்த சைடு மயில் எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கார்த்திக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, என்னப்பா சகல, ரேவதியை ஒரு வழியாக உன்னோட ஆஃபீஸில் சேர்த்துட்ட போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாப்பா, நான் கூட சரி இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம் தான் நினச்சேன், ஆனால் அத்தை என்னைக்கு என்னோட பேரில் மருதுவ கார்த்தின்னு சொல்லி ரேவதிக்கு அறிமுகப்படுத்தினாங்களோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி அத்தை திருந்துற மாதிரியே தெரியல, அவங்க கண்டிப்பாக என்னையும் ரேவதியும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் போகிறாங்க, இதுக்கப்புறம் அவங்கள விட்டு வைக்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் நேருக்கு நேராக மோதலாம் சொல்லிட்டு இறங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட மயில் வாகனம் சொல்கிறாங்க, சூப்பர்ப்பா, இதுக்கப்புறம் தான் அத்தைக்கு நீ யாருன்றதை காட்டு, அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை பாரு, நீ எவ்வளோ நல்லது செஞ்சுருக்க இந்த வீட்டுக்கு, அதை கூட அவங்க நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, ரேவதிக்கு வேறு கல்யாணம் பண்ணுறதுக்கு மாப்பிள்ளையெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கடுப்பாக இருக்குப்பா, சீக்கிரமாக அவளுக்கு எல்லா ஞாபகமும் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கார்த்தி வந்து மயில்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து நான் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே தான் வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ரியா வந்து கார்த்தியை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அத்தை நம்ம நினச்சதை சீக்கிரமாக சாதிச்சாகணும், அந்த கார்த்தி பையனை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவன் எப்போ என்ன செய்வான் நம்மளால யோசிக்க கூட முடியாது, ரேவதியை தூக்கிட்டு போயிட்டு தாலி கட்டினாலும் கட்டிடுவான், அதனால நம்ம கூடிய சீக்கிரமாக ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டால் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அதுதான் முடியாதே, இப்போ அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டில் போய்கிட்டு இருக்கு, அதை மீறி நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு தான் அது பெரிய பிரச்சனையாக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரியா சொல்கிறாங்க, எனக்கு அவனை பார்க்க கடுப்பாக வருது, அவன் என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கான் தெரியுமா, அத்தை உங்களால் எதுவும் பண்ண முடியாட்டினாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நான் அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரியா சொல்ல இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இவ்வளோ நாளாக என் கூட என் தங்கச்சி சந்திரகலா தான் கூடயே இருந்தா, ஆனால் உன்னைய பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு மனசே திருப்தியாக இருக்குது, இந்த வீட்டில் எல்லாருமே எனக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, நீ மட்டும்தான் எனக்கு சாதகமாக பேசுகிற, அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி ரியா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்க சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.